வேட்பாளர்களால் சிக்கலும் வேட்பாளர்களுக்கு சிக்கலும், அந்த சிக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. சர்ச்சைகளும் பூதாகரமாக வெடிக்க தொடங்கியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு பாதுகாப்பான தொகுதி அப்படின்னு கருதக்கூடிய வாரணாசி தொகுதியிலையும் 40 ஆண்டுகளாக குஜராத்தில் பாஜகவின் கோட்டையாக திகழக்கூடிய காந்தி நகர் தொகுதியில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும், உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் பாஜக இப்போ வலுவானதாக இருப்பதாக சொல்லப்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் போட்டியிடுறாங்க. இதில் மாற்றம் கிடையாது, உறுதியாயிருக்கு. இப்படியாக முதல் கட்டமாக 195 வேட்பாளர்களை கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த முதல்கட்ட பட்டியலே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மேற்கு வங்க மாநிலம் அசன்சால் தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பவன் சிங் தேர்தலில் தாம் போட்டியிட போவது கிடையாது அப்படின்னு அறிவிச்சிட்டார். பின்வாங்கிட்டார். அவர் வேட்பாளராக அறிவிச்சாங்க, அவரே பின்வாங்கிட்டார், நாங்கள் போட்டி இல்லை அப்படின்னு. இவர் மேல ஏற்கனவே பெண்கள் தொடர்பான புகார்கள் வேற இருந்துச்சு. அதே போல சீட் கிடைக்காத கடுப்புல முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன், கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர், இவங்க எல்லாரும் அரசியலுக்கே டாட்டா காட்டுவதாக சொல்லிட்டாங்க. நாங்கள் இது அரசியலுக்கு வரல, கிளம்புறோம் அப்படின்னு டாட்டா காட்டி போயிட்டாங்க. மக்களவையில கோட்சவி சாத்வி பிரயாக் சிங் என்ற பெண் சாமியார் பேசியதை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு பிரதமர் மோடி பேசியதால ஆத்திரத்தோடு இருக்காரு அந்த சாமியார், பெண் சாமியார் சாத்வி. குஜராத் முன்னாள் துணை முதலமைச்சர் நிதின் பட்டேல் மேக்ஹானா தொகுதியில என்னை வேட்பாளராக அறிவிக்கவே கூடாது அப்படின்னு போர்க்கொடி தூக்கிட்டார். இப்போ புதுடெல்லி லோக்சபா தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற மறைந்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜினுடைய மகள் பன்சூரி ஸ்வராஜ் மீதும் அடுக்கடுக்கான புகார்கள்லாம் முன்வைக்கப்படுது. லலித் மோடியை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஐபிஎல் போட்டிகளை தொடங்கி வச்சதே அவர்தான். ஆனால் பண மோசடி காரணமாக நாட்டை விட்டு தப்பியுடைய இப்போ லண்டன்ல வசித்து வராரு லலித் மோடி. அவருக்காக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் முதல் உச்சநீதிமன்றம் வரை வாதாடியவர் தான் இந்த பன்சூரி ஸ்வராஜ். மணிப்பூர்ல இளம் பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தால் நாடு கொந்தளித்த நிலையில இந்த பிரச்சனைக்காக மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதாடியவரும் பன்சூரி தான். அதே போல சண்டிகர் மேயர் தேர்தல் மோசடியிலையும் அதற்காக பாஜகவுக்காக வாதாடியவர் தான் இந்த பன்சூரி. இவரை திரும்ப பெறணும் அப்படின்னு ஆம் ஆத்மி கேட்குறாங்க. இதை விட இவரை அமல்படுத்தி தோற்கடிப்பது தானே சிறந்த அரசியல் வியூகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அதே நேரத்தில் ஆம் ஆத்மி ஆட்கள் தன்னை தாக்கியதால் தான் வேட்பாளராக போட்டியிடுவதாக பன்சூரி ஸ்வராஜ் சொல்லியிருக்காங்க. இது போக ஆபரேஷன் தாமரை நிகழ்வுகளாலும் பல மாநிலங்களில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 2022ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் அரசியல் குழப்பங்கள் நிறைந்த ஆண்டாக கருதப்படும். உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா பிளவுக்கு பிறகு பாஜகவுக்கு சிவசேனா, அதாவது ஹிண்டே பிரிவு அப்படிங்கிற புதிய கூட்டணி கிடைச்சது. இதன் மூலமா மகாராஷ்டிராவில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்தாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மற்றொரு கூட்டணியில இணைந்தது. அப்புறம் என்னாச்சு, 2019ஆம் ஆண்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜனதா தளம் கூட்டணி ஆட்சி அமைந்தது. காங்கிரஸ் மற்றும் ஜேடிஎஸ் கட்சிகளை சேர்ந்த பல எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்க. இதனால அரசு பெரும்பான்மையை இழந்துச்சு. பிறகு 2020ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததால கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்துச்சு. அப்போ பாஜக குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனுடைய எதிர்வினையாகத்தான் கர்நாடகாவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. பாஜகனுடைய குதிரை பேரத்திற்கு பலத்த அடி கிடைச்சது. மற்ற மாநிலங்களில் இப்போதைக்கு சட்டசபை தேர்தல் நடத்தப்படலை, மாறாக மக்களவை தேர்தல் வந்திருக்கு ஏற்கனவே. அதனால மக்கள் தங்கள் அளித்த தீர்ப்பு பறிக்கப்பட்டதை மனதில் வைத்து செயல்படுவார்கள் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். ஆனா இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுமா காங்கிரஸ் அப்படிங்கிறதா $1 மில்லியன் கேள்வியா இருக்கு.